கொடுத்து விளம்பரம் செய்வதற்கு வெட்கமா இல்லையா? கோலியுடன் ஒப்பிட்டு கிழித்து தொங்கவிட்ட பாகிஸ்தான் வீரர். T20 உலகக்கோப்பை தொடரில் ஆரம்பம் முதலே பாகிஸ்தான் அணி மோசமாக விளையாடி வருகிறது. இதனால் பாகிஸ்தான் அணி ரசிகர்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் சல்மான் பட், பாபர் அசாம், ஷாகின் அப்ரிடி போன்ற பாகிஸ்தானிய வீரர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாபர் அசாம் குறித்து சல்மான் பட் கூறிய கருத்து சோசியல் மீடியாவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அணி இந்த ஆண்டு முதல் போட்டியிலேயே உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு கத்துக்குட்டியாக வந்திருக்கும் அமெரிக்க அணியிடம் மோதி முதல் போட்டியிலேயே அமெரிக்காவிடமும் பாகிஸ்தான் அணி தோற்றதை கிரிக்கெட் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாகிஸ்தான் அணி ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. அன்றைய போட்டியில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அபாரமாக பந்து வீசிய பாகிஸ்தான் அணி பவுலர்கள் 119 ரன்கள் மட்டுமே கொடுத்தனர். இதனால் அன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணிதான் வெல்லும் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அதன் பிறகு 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை இந்திய அணி பவுலர்கள் மிரட்டலான பந்துவீச்சால் 20 ஓவர் முடிவில் 113 ரன்கள் மட்டுமே எடுக்கவிட்டனர். இதனால் பாகிஸ்தான் அணி இரண்டாவது போட்டியிலும் தோல்வியை சந்தித்தது. ஆனால் அதையடுத்து மூன்றாவது போட்டியில் கனடாவை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. அடுத்ததாக அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாலும் சூப்பர் 8 சுற்றுக்கு பாகிஸ்தான் தகுதி பெறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இவ்வாறு இந்த உலக கோப்பையில் தொடர் தோல்விகளை சந்தித்து பாகிஸ்தானை அணி சொதப்பி வரும் நிலையில் அந்த அணியின் தோல்விக்கு கேப்டன் பாபர் அசாம் முக்கிய காரணமாக இருப்பதாக பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சல்மான் பட், பாபர் அசாம், ஷாகின் அப்ரிடி ஆகியோர் காசு கொடுத்து ஒரு தரப்பு ரசிகர்களை தங்களை விராட் கோலி, பும்ரா ஆகியோருடன் ஒப்பிட வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சல்மான் பட் கூறியிருப்பதாவது: கேப்டன் கிங் என்று பாபர் அசாம் தன்னை சுய விளம்பரம் செய்து கொள்கிறார். கிரிக்கெட் ரசிகர்கள் சில நேரங்களில் பும்ரா மற்றும் விராட் கோலியுடன் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாபர் அசாம் உங்களுடைய சொந்த வழியில் அணிக்கு வெற்றி பெற்று தருகிறீர்களா? கிடையாது. எனவே இதுபோன்ற ஒப்பீடுகள் போலியான யூடியூப் வீடியோக்களை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்படும் தம்ப்நெயில் போன்றவையாகும் என்று பாபர் அசாம் குறித்து கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் ஒரு மோசமான விஷயம் என்னவெனில், காசு கொடுக்கும் பிரச்சாரங்களால் உங்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதலில் நீங்கள் போட்டியை வெல்லுங்கள், பெரிய தொடரில் வெற்றியை பெற்றுக் கொடுங்கள், பெரிய அணிக்கு எதிராக வெற்றியை பெற்றுக் கொடுங்கள், தனி ஒருவனாக பினிஷிங் செய்து காட்டுங்கள், பின்னர் உங்களை கிங் என்று பிரகடனம் செய்யுங்கள் என்று சல்மான் பட் பாகிஸ்தான் கேப்டனை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். மேலும் பாகிஸ்தானை விட இந்தியா ஒவ்வொரு வருடமும் முன்னேறி வருவதாகவும் அவர் பாராட்டியிருக்கிறார். சல்மான் பட்டின் வெளிப்படையான இந்த கருத்து இந்தியா பாகிஸ்தான் அணி ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தின சேவல்.